உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழுமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர்சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்டது ஐரதன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகள் காப்பதே. வானின்றி இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மியோர் இடுக்கந்தீத்த கல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோக்கும் மருந்துமா ராமன் என்னும் செம்மைசேர் நவம் தன்னை கண்கையிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராம நாம வராணனவோம் நமைதி. ஆஞ்சநேய பெருமாள் திரும்ப வந்து ராமபிரானிடம் தான் சந்தித்த விவரங்களையும் அங்கு நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் சொல்றார். அதை கேட்ட ராமனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமும் இன்னொரு பக்கம் சீதையானவள் இவ்வளவு துயரம் அனுபவித்து கொண்டு இருக்கிறாளே என்ற ஒரு வருத்தமும் ஏற்பட்டது. கடைசியாக சொல்லும்போது அனுமன் கூறுகிறார், இன்னும் ஒரு மாதம்தான் நான் உயிர் தரிப்பேன், அதற்குள் நீங்கள் என்னை மீட்டுக்கொள்ளணும் என்று சொன்ன ஒரு செய்தியை சொல்கிறார். சொன்ன உடனே சுக்ரீவனுக்கு ஆணையிடுறார். இதெல்லாம் நடக்கிற இடம் மகேந்திர மலைன்னு பேர். மகேந்திர மலையில தான், அதாவது கிஷ்கிந்தை என்பது ஆந்திரா. இது நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம கதை தெரிஞ்சதுனால இது சுலபமாக தெரியும். கிஷ்கிந்தை என்பது ஆந்திரா ஒட்டி உள்ள மலைப்பகுதி. அங்கே உள்ள மகேந்திர மலையிலிருந்து தான் தென் திசையை நோக்கி பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அந்த மலையிலிருந்து ஆஞ்சநேயர் புறப்பட்டு ஆகாயத்து மூலமாக பறந்து அந்த கடலை தாண்டி போகிறார். இப்போ தென் திசையில் தான் இந்த கடல் இருக்குங்கிறத தெரிந்து கொண்டார்கள். அப்போ தென் திசையை நோக்கி வரணும். இப்போ நமக்கு தெரிகிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அங்கே திருப்புலானியிலேருந்து அல்லது சேதுக்கரையிலேருந்து சேது பந்தனம்னு பேர் இல்லையா, நமக்கு தெரியுது கடல். அந்த கடலில் வந்து வானரங்கள் பின்னால் வரும், எப்படி பாலம் கட்டினாங்கன்னு. மலையிலேருந்து பாறைகளை எடுத்து பேர்த்துட்டு வந்து அந்த வானரங்கள் அங்கே போடுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி எங்கேயுமே மலை கிடையாது. நூற்றுக்கணக்கான மைல் தாண்டினா தான் மலைகள் இருக்குது. அந்த மலைகளில் பாறைகளை பொறுக்கிட்டு வரணும் வானரங்கள். இதுதான் நிலைமை. அதுதான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. கடலை நிரப்புற அளவுக்கு மலையில் பாறைகள் கொண்டு வந்து போடுறாங்கன்னா அதனுடைய அது வந்து ஒரு கடவுளுடைய அருள் இல்லாமல் செய்ய முடியாது. எத்தனையோ நூற்றுக்கணக்கான மைல் தூரத்துலேருந்து வானரப்படைகள் எல்லாம் போய் சின்ன சின்ன பாறைகளை எடுத்து கொண்டு வந்து போட்டு அணை அமைக்கிறாங்க. வேறு எந்த வகையான ஒரு இயந்திரங்களோ இதோ கிடையாது. அதுதான் இன்றைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ உடனே இப்போ சொல்கிறார் ராமன், எழுவும் படைகள் அல்றான் எனும் அளவில் எங்கும் முழு முரசு ஏற்றிக்கொற்ற வள்ளுவம் முடுக்க முந்தி பொழுதிரை அன்னவேளை புடைவரந்தன்ன பொங்கி வழுவேல் இல் வெள்ளத்தானை தென் திசை வளர்ந்ததன்றே.
தெற்கு திசையை நோக்கி வானரப்படைகள். இந்த தேவர் படத்தில் காட்டுவான், ஒரு மாடு கத்திச்சுன்னா எல்லா மாடும் வந்துடும். அது பறவை ஒரு ஏதாவது ஒரு ஆபத்துனா ஒரு பறவை கத்திச்சுன்னா எல்லா பறவைகளும் வந்துடும். அது மாதிரி மனுஷன் ஒருத்தன் தான் கூப்பிட்டாலும் வரமாட்டான். மிருகங்களுக்கு அந்த சுபாவம் உண்டு. ஏதாவது ஒன்றுக்கு ஒரு ஆபத்துனா ஒன்று குரல் கொடுத்தா எல்லாம் வந்துடும். இப்போ இந்த வானரங்கள் கூக்குரல் இட்டு நம்ம கோஷம் போட்டு கிளப்பிற உடனே எல்லா வகையான வானரங்களும் வந்துருச்சான். பெரிய படை, சுக்ரீவனுடைய படைன்னு இல்லாமல் அங்கங்கே சுற்றி இருந்த அந்த அந்த கிஷ்கிந்தையை சுற்றி இருந்த எல்லா வகையான மலைகளில் இருந்தும் விதவிதமான வானரங்கள். அது மாதிரி ஜாம்பவானுடைய குரல் கேட்ட உடனே கரடி கூட்டம், இப்படி எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்ததான். இப்போ ராமன் எல்லா படையத்தை அவர்கள்லாம் வானரப்படை அணிவகுத்து நேராக இப்போ கடல்கிட்ட வந்துட்டாங்க. பொங்கி பறந்த பெருஞ்சேனை புறத்தும் அகத்தும் புடை சுற்ற சங்கில் பொழிந்த தகையாலை பிரிந்த பின்பு நமக்கு இனமாம் கொங்கில் பொழிந்த தாமரையின் குழுவும் துயிலுற்று இதழ் குவிக்கும் கங்குள் பொழுதும் துயிலாத கண்ணன் கடலை கண்ணுற்றான். ராமன் அது கடலை பார்க்குறார். பார்த்துட்டு கொஞ்சம் மலைச்சு போயிடுறார். ஏன்னா அவருக்கு இன்னும் தெய்வாம்சம் இல்லை, மனிதனாக தான் நினச்சிட்டு இருக்கார். இவ்வளோ பெரிய கடலை எப்படி கடக்கிறது, எப்படி அணை போட்டு? ஏன்னா வானரன் ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கு தான் பறந்து போகக்கூடிய சக்தி இருக்குது. மற்றவர்களெல்லாம் கடலை கடந்து போகணும், நீந்தி போக முடியாது. வானரப்படைகளோடு தான் இவருக்கு துணை. எப்படி போகிறதுன்னு மலைச்சு போகிறார். கம்பராமாயணத்தில் இதை பற்றி தெளிவாக சொல்லலை, ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார். இதை பார்த்த உடனே இந்த இடத்துல ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும். ராமாயணம்ங்கிறது சரணாகதி காவியம்னு பேர். யார் யாரெல்லாம் சரணடைந்தார்களோ அவர்களெல்லாம் ராமன் காப்பாற்றினார். ராமன் ஒருத்தர்கிட்ட சரணடைஞ்சார். யார்கிட்டனா சமுத்திரராஜனை வேண்டிக்கிறார். சமுத்திரராஜனை வேண்டி எனக்கு கொஞ்சம் வழிவிடப்பா அப்படிங்கிறார். சொன்னதுக்கப்புறம் சமுத்திரராஜன் இன்னும் பொங்கி வளர். அப்போ கோபம் அப்போ தான் அவருக்கு தெய்வாம்சம் வெளிப்படுது. அதான் தரம், அதாவது நம்மை விட தகுதியில் தரத்தில் குறைந்தவர்களிடம் உதவி கேட்டால் அப்படி தான் இருக்கும். அப்போ தன்னுடைய ராமபாணத்தை எடுத்து ஒரு பானத்தினால சமுத்திரத்தையே வற்ற வச்சிருவோன்னு சொல்லி பானத்தை எடுக்கிறார். எடுத்தோன்னா சமுத்திரராஜனும் அவருடைய மனைவியும் சரணாகதி அடைகிறாங்க. சுவாமி, நான் சாதாரண மனுஷன் நினச்சிட்டோம், இந்த ராம கைங்கரியத்தில் நான் என்ன செய்யணும்னு கேட்குறார். அப்போ நான் போடக்கூடிய கற்கள் எல்லாம் மிதக்கணும், எனக்கு பாதை இங்கே பாலம் அமைக்கிறதுக்கு வழி விட்டு நீ உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். சமுத்திரராஜன் சம்மதிக்கிறார். இதுக்கு முன்னால் தான் இந்த சமுத்திரராஜன் இந்த மலைப்பு ஏற்பட்ட உடனே ராமர் என்ன பண்ணுறாருனா, இந்த சமுத்திரத்தை எப்படி கடக்க போகிறோன்ட்டு நினைத்து கொண்டு அங்கே தர்ப்ப புல்லை விரித்து கொண்டு படுத்து விடுறார். அதனால தான் இன்றைக்கி அந்த இடத்துக்கு பேர் தர்பசயனம்னு பேர். இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், ராமரை எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் எல்லா கோயில்கள்லேயும் ராமரை எப்படி பார்க்கலான்னா, ஒன்று அமர்ந்த கோலத்தில் இருப்பார், இல்லாட்டி நின்ற கோலத்தில் இருப்பார். ராமர் சயனமே கிடையாது. ஏன்னா அவர் 14 வருஷம் நடந்தார். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து கர்மா பண்ணி கொண்டிருந்தால் அவர் சயனமே கிடையாது. திருப்பார்கடலில் நல்லா சயனம் பண்ணவர். அது பூரா ஓய்வு இல்லாமல் உழைத்த இது ராமாவதாரத்தில் நடந்து நடையில் நின்றுயர் நாயகன்னு பேர். எங்கே பார்த்தாலும் நடதான் அவருக்கு. சில இடங்கள்லாம் அமர்ந்திருக்கார். சயனம்ங்கிறதே கிடையாது. அதனால தான் எங்கேயுமே ராமரை சயன கோலத்தில் பார்க்க முடியாது. சயன கோலத்தில் ராமரை பார்க்க முடிஞ்ச ஒரே இடம் திருப்புலானி தான். அப்படி சயனத்தில் இருந்தவர் சயனத்திலிருந்து எழுந்த உடனே சமுத்திரராஜன் கேட்கிறார். ஏனென்றால் தன்னுடைய
தெய்வாம்சத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆனால் கதை நடக்கலை. அப்போ சொன்ன உடனே அப்புறம் நடக்கிறது, இது முடிந்தது. இனிமேல் சமுத்திரராஜன் உத்தரவு கிடைத்தவுடன் இனிமேல் அடுத்த இது அங்கே ஒரு கூட்டு ஆலோசனை இங்கே நடக்குது. இது அப்படியே நிறுத்திடுவோம். இப்போ ராவணனுடைய இலங்கையில் இலங்கை எரிந்து உடனே ராவணன் பார்க்குறான். அந்த இலங்கை எரியூட்டு படலம்ங்கிறது பெரிய விஷயம். அது எப்படி எரிந்ததுங்கிறதுக்கு கம்பன் என்னென்னோ உதாரணம் சொல்கிறார். எப்படி இலங்கை எரிந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு 20-30 பாடல்களில் அந்த அருமையான நகரம் எப்படி எரிந்து உருகியது, தங்கத்தால் இழைக்கப்பட்ட கட்டடங்கள்லாம் தங்கம்லாம் உருகி கடலில் போய் சேர்ந்து தான். இப்படி பல வகையான கம்பனுடைய வர்ணனையில் அந்த எரிந்த காட்சிகளை சொல்கிறார். இப்போ முழுவதுமாக இலங்கை அழிந்து விட்டது. இப்போ உடனே மயனை கூப்பிட்டு ஒரு அவசர ஆலோசனை பண்ணி மறுபடியும் கட்டடங்கள்லாம் கட்டுங்க அப்படிங்கிறார். மறுபடியும் அரண்மனையெல்லாம் கட்டி ஒரு பக்கம் கட்டிட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல ராவணனுடைய தர்பார அரசவையை கட்டியாச்சு. கட்டின உடனே இப்போ மந்திர ஆலோசனை நடக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு சபையை அழைத்து ராவணன் மந்திர ஆலோசனை பண்ணுறான். பூவரும் அயனோடும் புகுந்து பொன்னகர் மூவகை உலகினும் அழகும் முற்ற ஏவின இயற்றின் கணத்தின் என்பரால் தேவரும் மறுகுல தெய்வத்தச்சனாகிய மயன் அந்த மாளிகையை கட்டுறான். பொன்னினும் மணியினும் அமைந்த பொற்புடை நன்னகர் நோக்கினான், நாகம் நோக்கினான். முன்னையின் அழகுடைத்து என்று மொய்கழல் மன்னனும் உவந்து தன் முனிவு மாறினான். ஆஹா, ரொம்ப அருமையாக கட்டியிருக்கிய, முன்னை விட தர்பாரெலாம் ரொம்ப அழகாக இருக்குது. சரி, மற்ற கட்டடங்கள் எல்லா வகையான அவர்களுக்கு உண்டான கட்டடம் கட்டுன்னு ஆணை பிறப்பிட்டு உடனே அவ்வழி 1000 அவிர் செவ்வழி செம்மணி தூணம் சேர்த்திய அவ்வழில் மண்டபத்து அருகில் ஏந்திய வெவ்வழி ஆசனத்து இனிதி மேவினான். அவனுடைய சிம்மாசனத்து மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். இப்போ ராவணன் எல்லாரையும் அழைத்து விட்டான். எல்லாரும் அவருடைய மந்திரிகள், வீடனன், கும்பகர்ணன், இந்திரஜித், படைத்தலைவர்கள் எல்லாரும் கூடிவிட்டார்கள். இப்போ ராவணன் தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறான். தாழ்ச்சி இனி இதனின் மேல் தருவது என், இனி மாட்சி ஓர் குரங்கில் மறுசிமா என்பதால் ஆட்சியும் அமையும் என் அரசும் நன்று என சூழ்ச்சியின் கிழவரை நோக்கி சொல்லினான். எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், எவ்வளவு புகழ் இருந்து என்ன, தேவர்களையெல்லாம் அடக்கி ஆண்டு என்ன பிரயோஜனம்? என்னுடைய மாட்சிமை என்பது, என்னுடைய பெருமை என்பது ஒரு சாதாரண குரங்குனால இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு வருத்தப்படுறான். சுட்டது குரங்கு எரிசூரை ஆடிட கெட்டது கடிநகர் கிளையும் நண்பரும் பற்றனர் பரிபவம் பறந்து எங்கனும் இட்டது இவ் அரியணை இருந்தது என் உடல். இப்போ குரங்கு சுற்றுச்சு, நகர் பூரா ஆடி கழிச்சிட்டுது. கெட்டது கடிநகர், கிளையும் நண்பரும், எத்தனையோ அசுரர்கள் தீயில எரிந்து விட்டார்கள். பட்டனர் பரிபவம் பறந்தது எங்கனும், எங்கே பார்த்தாலும் தீப்புழம்பாக இருந்தது. இட்டது இவ் அரியணை இருந்தது என் உடல். எனக்கு ஒரு சிம்மாசனம் ஒரு கேடா, என்னுடைய உயிரையே நான் போய்விட்டது. மானம் போனதுனால மானம் இழந்த பின் வாழ்வது இது இல்லைங்கிற மாதிரி தேவர்களெல்லாம் வெற்றி கண்ட எனக்கு ஒரு அற்பமான ஒரு குரங்கு நெருப்பை வைத்து விட்டு போய்விட்டதே. என்னுடைய உடம்பு தான் இங்கே சிம்மாசனத்தில் இருக்கே தவிர என்னுடைய உயிர் இப்போ போய்விட்டது என்று புலம்புகிறான்.
இப்போ ஊர்கின்றது கிணறு உதிரம், நாம் நகர் ஆறுகின்றது அனல் அமிலும் நாவியும், ஏறு மங்கையர் நரும் கூந்தலும் சுரு நாறுகின்றது நுகர்ந்தது இருள் இருந்ததும் நாமெல்லாம். எப்படி இருக்குன்னா, ஊறுகின்றது கிணறு உதிரம். இங்கே இருக்கிற கிணறுகளில் பூரா தண்ணி இல்லாமல் ரத்தமாக ஊறுதான். நாம நகர் ஆறுகின்றது அனல், எங்கே பார்த்தாலும் தீப்புழம்பாக இருக்குது. அவிலும் நாசியும் ஏறு மங்கைய நரும் கூந்தலில், இங்கே கூந்தல்லேருந்து நறுமையான பூக்களும் வாசனை திரவியங்களும் வந்த கூந்தல்ல இருந்து இப்போ கூந்தலெல்லாம் கருகி எறிந்த வாசனை தான் இருக்குது. நாறுகின்றது நுகர்ந்தது இருந்ததம் நாமெல்லாம் இதை பார்த்து கொண்டு இப்படி இருக்கோமே அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்கிறான். இப்போ சேனாதிபதி எந்திரிக்கிறான். ஈன் என்றவன் இயம்பலும் எழுந்து இறங்கினான், கன்றிய கருங்குழல் சேனை காவலன் ஒன்று உளது உணர்த்துவன் ஒருங்கு கேள் என நின்றனன் நிகழ்த்தினன் எரியும் நெஞ்சினான். இப்போ சேனாதிபதி துடிச்சு எழுக்கிறான். அவனுடைய நெஞ்செல்லாம் பதக்குது. ஏன்னா வீரர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கூட தாங்க முடியாது. இப்போ ரொம்ப துடிப்போடு எழுந்திரிச்சு அந்த ராவணனை வணங்கி என்னுடைய கருத்தை கேளுங்கன்னு சொல்கிறான். ஏன்னா மந்திராலோசனை கூட்டினது இப்போ பாருங்க எப்படி அந்த ராவணனுடைய தர்பார்னா கூட அந்த அவை எப்படி இருக்குங்கிறத நம்ம கண் முன்னால் கம்பன் காட்டுறான். ராவணன் பெரிய பலசாலி தான், அவனே போருக்கு பொறப்புள்ள எல்லாருடைய ஒரு கருத்துக்களை கேட்டு வியூகம் அமைச்சு போகிறான். அப்போ சேனை தலைவன் சொல்கிறான், வஞ்சினை மனுஷரை இயற்றி வான்முதல் பஞ்சன மெல்லடி மயிலை பற்றுதல் அஞ்சினர் தொழில் என அறிவித்தேன், அது நஞ்சன உணர்த்தி உணரும் தன்மையோய். இப்போ இந்த வஞ்சகமான மனுஷர், ஏன்னா அவங்க சண்டைக்கு போருக்கு வரல, வந்தது தூதராக வந்தவங்க வஞ்சகமாக நம்ம நாட்டை எரிச்சிருக்காங்க. இதுக்கு போய் நீ கவலைப்படலாமா மன்னா? நம்முடைய பலம் என்ன? அவன் ஒரு சாதாரண குரங்கு நெருப்பு வச்சுட்டு போனதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க நம்ம கண்டு பயந்து இருக்கிறார்கள். நம்மளோட போர் செய்ய துணிவு இல்லாதனால ஒரு குரங்கு அனுப்பி நம்மெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் ஊர் பூரா தீயை வைத்து விட்டு போய்விட்டது. இதுக்கு போய் நீ கவலைப்படுறிய மன்னா? இதுதான் ஒரு படைத்தலைவனுக்கும் ஒரு தலைவனுக்கு உண்டான தொண்டர்களுக்கு உண்டான லட்சணம் என்னென்னா, தலைவன் சோர்ந்து இருக்கும்போது இதுக்கெல்லாம் நீ கவலைப்படலாமா, நாங்கள் இருக்கோன்னு சொல்லணும். அதுதான் படை வீரனுக்கோ அல்லது மக்களுக்கோ அழகு. ஏற்கனவே மன்னன் நொந்து போயிருக்கும்போது இவன் மேற்கொண்டு நோக வைக்கக்கூடாது. நோக வச்சா அந்த மக்களுக்கு பொறுப்பில்லைன்னு அர்த்தம். கரண் முதல் வீரரை கொன்ற கல்வரை விரிகுழல் உங்கை மூக்கு அறிந்த வீரரை பரிபவம் ஜெயினரை படுக்கலாது நீ அரசியல் அழிந்ததென்று அயர்த்தி போடுமாள். என்ன பண்ணா, நீங்கள் இதோட அரசியல் முடிஞ்சு போச்சு, உங்களுடைய ராஜ்யம் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி இப்படி ஒரு அயர்ந்து சொல்லலாமா? கரண் முதல் வீரரை கொன்ற கல்வரை, கரண் தூஷணன் போன்ற வீரர்கள் நம்முடைய சகோதரர்களை கொன்று விட்டார்கள். விரிகுழல் உங்கை மூக்கி அறிந்த வீரரை, உம்முடைய சகோதரியாக சூர்பனகையுடைய மூக்கை அறிந்தவரை பரிபவம் செய்யினரை படுக்கலாது, அவர்களெல்லாம் பழி வாங்காமல் அரசியல் அழிந்துதன்று அயர்ந்து போடுமோல். இதோட உன்னுடைய ராஜ்யத்துடைய வீரம் போயிட்டு அது இப்படி புலம்பலாமா? நீங்கள் போயின குரங்கினை தொடர்ந்து போய் அதை ஏயினர் உயிர் குடித்து எவ்வம் நீர்க்கலாம், வாயினும் மனத்திலும் வெறுத்து வாழ்வதே ஓயும் நம் வழி என உணர கூறினான். இப்போ என்ன சொன்னான், உரங்கு எரிச்சிட்டு போயிடுச்சு, அது போன வழியில் அதை தொடர்ந்து போய், ஏன்னா அனுமன்கிறவன் அம்பு தான், எய்தவன் வேற ஒருத்தர் இருக்கான். அனுமன்
அந்த குரங்குக்கு அவ்வளோ சக்தி கிடையாது. அந்த குரங்கு ஒரு சாதாரண குரங்கு இந்த மாதிரி சேட்டை பண்ணியிருக்குன்னா அதை ஏவினன் யாருன்னு போய் பார்க்கணும். ஏவினன் உயிர் குடித்து எய்வம் திரும்புவோம் நீர்க்கலாம் வாயினும் மனத்தினும் வெறுத்து வாழ்வதை ஓயும் நம் வழிய. இப்படி நம்ம வாயினால் புலம்பி இந்த மாதிரி போய் அவர்களை அந்த குரங்கு போன வழியில் போய் அந்த அவர்களை கொன்று விட்டு வராமல் இங்கே மனசு தளர்ந்து போய் இருக்கிறது நமக்கு நல்லதா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் பேசிட்டு உட்காந்துடுறான். அப்புறம் மகோதரன் ஒருத்தன் அவன் எந்திரிக்கிறான். மற்றவன் பண்ணுற மகோதர பெயர் கற்றடம் தோழினன் எரியும் கண்ணினன் முற்றுற நோக்கினன் முடிவும் அன்னதால் கொற்றவ கேள் என இணைய கூறினான். மகோதரன்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன்னா கண் தடம் தோழினன். அவன் கல் மாதிரி அவனுடைய தோள்கள் திடமாக இருக்குமா. எரியும் கண்ணின் கண்ணில் நெருப்பு எரியுதான். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சேனை தலைவன் பேசியிருக்கான். ராவணன் அரசன் வருத்தப்பட்டு பேசியிருக்கான். இப்போ கோபத்தோடு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு மன்னனே நான் சொல்கிறது கொஞ்சம் என்னுடைய கருத்தை கேளுங்கிறான். வெள்ளியகிரியின் விடையின் பாகனோடு அள்ளி பின்தொடர்ந்து ஆர்த்த ஆர்த்தலாய் சுள்ளியின் இருந்து உரை குரங்கின் தோல் வலிக்கு எழுதி போலும் என் புயத்தை உம்முடும். மன்னா உங்களுடைய புஜபல பராக்கிரமம் என்ன? வெள்ளியங்கிரி மலை பருவத மலையவே நீ இமலய மலையவே பேர்த்து எடுத்தவன். எப்படி எடுத்தனா விடையின் பாகனோடு அங்கே சிவபெருமான் இருக்கார், தாயார் பார்வதி தேவி இருக்கார், நந்திகேஸ்வரர் இருக்கார். அந்த பூதகணங்களோடு சேர்த்து அந்த மலையவே பேர்த்து எடுத்தவன் நீ. அள்ளி விண் தொடர எடுத்து ஆர்த்த ஆற்றலாய் அப்படியே தூக்கிட்டான். ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலை தூக்கின மாதிரி. சுள்ளியின் இருந்து உரை குரங்கின் தோல் வலிக்கு. சுள்ளினா என்னன்னா மரம். மரங்களில் தாவி தாவி ஓடிக்கொண்டக்கூடிய ஒரு இருப்பிடமே இல்லாத ஒரு சாதாரண குரங்குனுடைய பெரிய வலிமையாக நினைத்து கொண்டு எழுதி போலும் என் புயத்தை உம்மோடும் போயும் உங்களுடைய வீரத்தோட ஒரு குரங்கு இருக்க இடம் இல்லாத ஒரு குரங்கு நம்ம எவ்வளோ பெரிய அரண்மனை கட்டி தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கக்கூடிய ஒரு வசதி இல்லாத மரத்துக்கு மரம் தாவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரங்கனுடைய செயலை பெருமையாக பேசி உன்னுடைய பெருமையை குறைவாக நினைக்கிறியே. இடிக்கு நீ இயம்பது இல்லை ஈண்டு என விடுக்கியாம் இனி குரங்கை வேறறுத்து ஒழுக்கரும் மனிதரை உயிருண்டு உன் பகை முடிப்பேன் யான் என முடிய கோரினான்.